ஜாம்பிஸ் இந்த வார்த்தையை கேட்கும்போதே நம்ம மைண்டுக்கு தோல் பிஞ்சு போய் வாயில் ரத்தம் ஒழுகின்னு ஒரு அருவருப்பான உருவம் நம்மளை கடிக்க நம்மளை நோக்கி ஓடி வர ஒரு சீன் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் உண்மையிலேயே செத்தவங்க உயிரோட வந்து ஜாம்பி ஆகி நம்மளை கடிக்க வந்தால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் மூவிஸில் தான் நடக்கும், ரியாலிட்டியில் நடக்க சான்ஸ் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் உண்மையிலேயே நடக்க சான்சஸ் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாம்பிஸ் இறந்து போனவங்க திரும்ப உயிரோட வந்து நார்மலாக இருக்கிறவங்கள கடிச்சு அவங்களையும் ஜாம்பி ஆக்குற ஒரு ஃபிக்ஷனலான கேரக்டர்ஸ் தான் இந்த ஜாம்பிஸ். ஜாம்பின்ற வார்த்தை ஜாம்பின்ற ஒரு காங்கோ வேர்டில் இருந்து வந்தது. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் அ டெட் பர்சன். இந்த ஜாம்பின்ற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் சதேன்னு சொல்லப்படுற ஒரு போயட். பழைய ஜாம்பி மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேஜிக்கை யூஸ் பண்ணி ஜாம்பிஸ்க்கு உயிர் தர மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரீசெண்டாக வந்த மாடர்ன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹியூமன் ஜாம்பிஸ் ஆகிறதுக்கான ரீசன் ரேடியேஷன், வெக்டார்ஸ், பேத்தோஜன்ஸ் இல்லை வைரஸஸ்னு ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் ரீசன்ஸை ஜாம்பிஸ் உருவாகிறதுக்கான ரீசன்ஸாக காமிச்சிருப்பாங்க. என்னதான் இந்த ஜாம்பிஸ்லாம் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் இருந்தாலும் அனிமல் வேர்ல்ட்ல இந்த மாதிரி ஜாம்பிஸ் உண்மையாவே இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா பாராசைட்ஸ் தாக்கி ஜாம்பி ஆகிற நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கு. ஓபியோகார்டிசிப்ஸ்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஃபங்கை பூச்சிகளை இன்ஃபெக்ட் பண்ணி அந்த பூச்சிகளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். முக்கியமா இந்த ஃபங்கை கார்பெண்டர் ஆன்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஆன்ஸை இன்ஃபெக்ட் பண்ணணும். அதை ஜாம்பி ஆக்கி அந்த எறும்பு மர உச்சிக்கு போக வச்சு கொல்லும்னும் டேவிட் லியூக்ஸ்னு சொல்லப்படுற ஒரு பூச்சிகளை ஆராய்ச்சி செய்கிற ஒரு என்டமாலஜிஸ்ட் சொல்றார். ஜாம்பி ஸ்பைடர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த ஜுவாலஜிஸ்டான பிலிப் பெர்னாண்டஸ் ஈக்வடோரியன் அமேசான்ல ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நோட்டீஸ் பண்றாரு. எக்ஸிமியஸ் ஸ்பைடர்ஸ்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஸ்பைடர் இனம் அமேசான் பகுதியில் வாழுது. இந்த ஸ்பைடர்ஸ்லாம் சோஷியல் ஸ்பைடர்ஸ், மோஸ்ட்லி குரூப்பாக வாழக்கூடிய ஸ்பைடர்ஸ். அதோட காலனிஸை விட்டு அதுங்க ரொம்ப தூரம் பிரிஞ்சு வாழாது. ஆனால் ஆச்சரியப்படுற வகையில் இந்த ஸ்பைடர்ஸ் இனத்தில் சில ஸ்பைடர்ஸ் தங்க காலனியை விட்டு தள்ளி வலை பின்னி வாழ்றதை சயின்டிஸ்ட் நோட் பண்ணாங்க. அந்த ஸ்பைடர்ஸோட ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸையும் இந்த சயின்டிஸ்ட் நோட் பண்ணாங்க. அப்படி நோட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, ஜாட்டிபோட்டான்னு சொல்லப்படுற ஒரு வாஸ்ப் இந்த ஸ்பைடர்ஸை மேனிப்புலேட் பண்ணி தன்னோட முட்டையை அந்த ஸ்பைடர்ஸோட நெட்டில் இட்டு அந்த ஸ்பைடர்ஸை வச்சே வாஸ்போட முட்டையை ப்ரொடெக்ட் பண்ண வச்சிருக்கிறதா அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த வாஸ்ப் இந்த ஸ்பைடர்ஸை மேனிப்புலேட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த ஸ்பைடர்ஸை ஒரு ஜாம்பி ஸ்லேவ்ஸாகவே யூஸ் பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம். அனிமல் வேர்ல்டில் இது மாதிரியான பாராசைட்ஸ் தாக்கி ஜாம்பிஸ் ஆகிற இன்செக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, இப்போ மனுஷங்க பக்கம் வருவோம். என்னதான் பாராசைட்ஸ் தாக்கி ஜாம்பி ஆகிற ஒரு விஷயம் ஹியூமன் சைடில் இல்லைனாலும் ஜாம்பி ட்ரைட்ஸை தரக்கூடிய சில ஹியூமன் ப்ராப்ளம்ஸையும் ஹியூமன்ஸ் ஃபேஸ் பண்ணின்னு தான் வராங்க. க்ளூவர்-பியூசி சிண்ட்ரோம். பாஸ்டன் யூனிவர்சிட்டியை சேர்ந்த பேத்தாலஜிஸ்டான பீட்டர் கிளிமிங்ஸ் க்ளூவர்-பியூசின்னு சொல்லப்படுற ஒரு அரிய வகை மனநோய் இருக்கிறவங்க ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை அவங்களால பார்க்க முடியாதுனோ, கிடைக்கிற பொருளை எடுத்து அவங்க தங்களோட வாயில போட்டுப்பாங்கனோ, இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க சம்டைம்ஸ் வயலண்டாவும் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. இது முழுக்க ஜாம்பியோட கேரக்டரா இல்லாம போனாலும் சில ஜாம்பிக் ஆக்டிவிட்டிஸோட இது ரிலேட் ஆகிறதா அவர் சொல்றாரு. இப்படி சில மென்டல் டிஸார்டர்ஸ் மனுஷங்களுக்கு அந்த ஜாம்பிக் கேரக்டரை கொண்டு வந்தாலும் சில வைரஸஸும் இந்த மாதிரியான ஜாம்பிக் கேரக்டர்ஸை மனுஷங்களுக்கு கொண்டு வர சான்சஸ் இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதுல ஒரு முக்கியமான வைரஸ் தான் ராபிஸ். ராபிஸ் வைரஸை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வைரஸ் நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை பாதிச்சு நம்மள வயலண்டா பிஹேவ் பண்ண வைக்கும். இந்த ராபிஸ் வைரஸ்னால மனுஷங்களுக்கு ஆங்ஸைட்டி, கன்ஃபியூஷன், ஹாலுசினேஷன் போன்ற மன ரீதியான பிரச்சனை உருவாகும். ஆனா இதெல்லாம் நடக்க பல மாசங்களில் சில வருஷங்கள் கூட ஆகலாம். ஆனா நம்மள ரொம்ப பயமுறுத்துற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராபிஸ் வைரஸ்ல போதுமான ஜெனடிக் கோட் சேஞ்சஸ் நடந்து இந்த ராபிஸ் வைரஸ் மியூட்டேட் ஆச்சுன்னா இந்த ராபிஸ் வைரஸ் ரொம்ப மோசமான கான்சிக்வன்சஸ் ஏற்படுத்த சான்சஸ் இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. முக்கியமா இந்த ராபிஸ் வைரஸ் மியூட்டேட் ஆச்சுன்னா இன்குபேஷன் டைம்னு சொல்லப்படுற இந்த வைரஸ் மனுஷங்களை பாதிக்க எடுத்துக்கிற டைம் குறையும்னு, சில மணி நேரத்திலேயே அது மனுஷங்களை பாதிக்க சான்சஸ் இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நார்மலா இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் மனுஷங்களை கடிக்கிறது மூலமா தான் இந்த ராபிஸ் வைரஸ் மனுஷங்களுக்கு பரவும். இந்த ராபிஸ் வைரஸ் மியூட்டேட் ஆச்சுன்னா இது ஒரு ஏர்போன் டிசீஸ், அதாவது காத்துல பரவக்கூடிய ஒரு வைரஸா மியூட்டேட் ஆகலாம். இன்ஃப்ளூயன்சான்னு சொல்லப்படுற காத்துல பரவக்கூடிய ஒரு வைரஸையும் ராபிஸையும் ஜெனட்டிக்கலா மாடிஃபை பண்ணி ஒரு இன்ஜினியர்ட் ஜோம்பி வைரஸை மனுஷங்க உருவாக்க சான்சஸ் இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இது மாதிரி வைரஸஸ் தொடர்ந்து மியூட்டேட் ஆச்சுன்னா சினிமால பார்க்குற ஜாம்பிஸை ரியல் லைஃப்ல பார்க்க ரொம்ப நாள் ஆகாதுன்னு சயின்டிஸ்ட் நம்புறாங்க.